அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சியில் குறிப்பாக குரூப் 1 மற்றும் குரூப் 2 மெயின்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். பொதுவாகவே கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு பயம் இருக்கும், ஏன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் ஒரு பயம் இருக்கும், அதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இன்னொன்று கோர் சயின்ஸ் கான்செப்ட்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பயம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு பயம். இது ரெண்டும் சேர்றப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா சொல்லவே வேணாம், கஷ்டமாக இருக்கும், நம்மளே நினச்சிருவோம். ஸோ இங்கே இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பல்வேறு பதிவுகளில் பல்வேறு டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வந்த டாபிக்ஸை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட லிங்க் பண்ணி மெயின்ஸில் கேட்டால் எப்படி எழுதலான்ற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ண சயின்ஸ் அண்ட் டெக்கை பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்த்துக்க போகிற முதல் தலைப்பு என்னென்னா நேஷ்னல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருந்தது இல்லையா? அப்போ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது நேஷ்னல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது 2021 February 2026 வருஷத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதியில் நடந்தது. எங்கே நடந்ததுன்னா சென்னையில் CSIR ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டரில் நடந்தது. அப்போ CSIR அப்படின்னு சென்ட்ரல் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதான் CSIR அப்படின்னு சொல்கிறோம். இந்த CSIRோட பில்டிங்கில் குறிப்பாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டரில் சென்னையில் வைத்து இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்போது இந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, இது யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா அறிவியல் சங்கம் அப்படின்றவங்களும் தமிழ்நாட்டினுடைய அறிவியல் சங்கத்தோடு இணைந்து CSIRனுடைய SERC அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர், இந்த ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? என்னென்ன எய்ம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். It aimed to promote science, technology and innovation through the Tamil language and create a platform for scientific discussions in Tamil. அப்போ தமிழ் மொழியின் வழியாகவே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளை பரப்புவதும் அறிவியல் விவாதங்களுக்கு ஒரு தேசிய அளவிலான மேடையை உருவாக்குவதும் இந்த கான்ஃபரன்ஸினுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிளியராக இருக்கிறோமா? தமிழ் மொழியின் மூலமாக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை டிஸ்கஸ் பண்ணுறோமா? அப்போ கான்ஃபரன்ஸுக்கான எய்ம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கான்ஃபரன்ஸ்க்கான தீம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். த தீம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் வாஸ் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலையான வளர்ச்சி அடைவது அப்படின்றதான் அந்த மாநாட்டினுடைய கருப்பொருளாக கொண்டு வந்திருக்குது. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக் மூலமாக சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், நிலையான ஒரு வளர்ச்சியை பெறுவது. சரி, ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஏன் முக்கியம்? இங்கே எவ்வளோ கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த கான்ஃபரன்ஸை ஏன் பேசியிருக்கிறோம் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு பல்வேறு விஷயங்களை பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி இந்த கான்ஃபரன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு இதனால நமக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் அப்படின்றதையும் பார்க்கணும். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, இவங்களுடைய தீம் என்னென்ன, இது என்னென்ன ஏரியாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும், ரிசர்ச் ரிலேட்டடாக அதில் ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா, தமிழ் மொழி, ஏன்னா தமிழ் கான்ஃபரன்ஸையும் சொல்லலாம், அதை தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்களே, தமிழ் லாங்குவேஜுக்கு என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க, இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொசைட்டிக்கும் எப்படி பெனிஃபிட்டாக இருந்திருக்கு, இந்த கான்ஃபரன்ஸில் அவங்க எடுத்த முடிவில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுமொத்தமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல ஏன் இந்த கான்ஃபரன்ஸ் இம்பார்ட்டண்ட் அதை தெரிஞ்சுக்கணும்ல. இட் ப்ரொமோட்ஸ் சயின்டிஃபிக் நாலேஜ் த்ரூ தமிழ் லாங்குவேஜ். தமிழ் மொழியின் வழியாக அறிவியல் அறிவை பரப்புகிறது. பொதுவாகவே சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனைனா மெட்டீரியல் எதுவுமே தமிழில் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழில் இருந்தாலும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்போ தமிழ் வழியாகவே சயின்டிஃபிக் நாலேஜை ப்ரொமோட் பண்ணுறோம், மொதல் விஷயம். அடுத்ததாக இட் பிரிட்ஜஸ் த கேப் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அண்ட் மாடர்ன் சயின்ஸ். இப்போ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அறிவியும் நவீன அறிவியலையும் இணைக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்திருக்கு. இட் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் டு கம்யூனிகேட் சயின்ஸ் இன் தமிழ். அப்போது ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் இவங்க எல்லாருமே தமிழில் அறிவியல் கருத்துக்களை வெளிப்படுத்துறதை இது ஊக்குவிக்குது. இட் ஸ்ட்ரென்தன்ஸ் சயின்டிஃபிக் டெம்பர் அமாங் த பப்ளிக். அறிவியல் மனப்பான்மையில் பொதுமக்கள் கிட்ட வளர்க்கறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலாக அமையுது.
அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு மொழி ஒரு தடை இல்லை அப்படின்றத சொல்கிற மாதிரி இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. இட் ப்ரிசர்வ்ஸ் தமிழ் அஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் ரிசர்ச். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மொழியாக தமிழ் மொழி வலுப்படுத்தியதற்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு மிக முக்கிய காரணியாக அமைஞ்சிருக்கு. சப்போர்ட்ஸ் த விஷன் ஆஃப் நாலேஜ் பேஸ்டு சொசைட்டி. அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த கான்ஃபரன்ஸ் உதவி இருக்குது. அப்போ ஏன் இந்த கான்ஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த கான்ஃபரன்ஸ் இதனுடைய நோக்கம் என்னென்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். இட் ப்ரமோட் சயின்டிஃபிக் கம்யூனிகேஷன் இன் தமிழ். ஆமாம், தமிழ் அறிவியல் இதுக்கான தொடர்பாய் இது மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கரேஜ் ரிசர்ச் பப்ளிகேஷன் இன் தமிழ். தமிழ் ஆராய்ச்சி வெளியீடுகளை ஊக்குவிப்பது அப்படின்றது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. கிரியேட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சயின்டிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ். விஞ்ஞானிகள், மாணவர்கள் மற்றும் கொள்கை வடிவமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் ஒன்றிணைப்பதற்கான கான்ஃபரன்ஸாக இது இருக்குது. நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் அழகாக ஒரு லெசனே கொடுத்துருக்காங்க, தமிழன் அறிவியல் முன்னோடி அப்படின்னு. அப்போ தமிழ் இலக்கியங்கள்லேயே அறிவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஔவையார் பாடல்களாக இருக்கட்டும், சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், அதுலேயும் குறிப்பாக ஒரு 2-3 பாடல்களை நம்மளால் ரொம்ப அழகாக சொல்ல முடியும். தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இந்த தொல்காப்பியரே ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எப்படி வகைப்படுத்தணுன்றதை அழகாக வகைப்படுத்தி இருக்கிறார். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தினுடைய காலத்தை எடுத்து பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நவீன அறிவியல் மனிதன் 6 அறிவு கொண்டவன் அப்படின்னு சொல்வதற்கு 2000 வருஷத்துக்கு, சரியாக சொல்லணும்னா 1700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நவீன அறிவியல் மனுஷன் 6 அறிவுன்னு சொல்கிறதுக்கு 1700 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் ஓரறிவு என்பதுவே, உற்றறிவு ஈரறிவு என்பதுவே, அதனோடு நாவே அப்படின்னு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களை வகைப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒரு பாடல் ஒன்று இருக்குது, தமிழ் பாடல். திணை துணை நன்று செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தருவர் அப்படின்னு திருக்குறளில் வள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார் சரிங்களா. இதே விஷயத்த கபிலர் அப்போ திருக்குறளை புகழ்ந்து எழுதியிருக்கிறார். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு எழுதியிருக்கிறார். என்னையா அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, திணையளவு போதா சிறு புல் நீர். அப்போது புல் இருக்குது இல்லையா, அந்த புல்லின் மீது மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அது மேலே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும்ல, நீர் துளிகள். திணை அளவு போதா சிறு புல் நீர். சின்ன புல்லுக்கு மேலே திணை அளவு, சின்ன கடுகு சைஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வாட்டர் ட்ராப்லெட்ஸில் நீண்ட பனை அளவு காட்டும். புல்லுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன நீர் துளியில் புல்லை போய் பார்த்தோம்னா நீல பனைமரத்தையும் அந்த சின்ன ட்ராப்லெட் காட்டிடும். இன்வெர்டட் இமேஜ் அப்படின்றத டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கபிலர் எழுதி வச்சுவிட்டார். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்து எழுதியிருக்கிறார். எப்படி அந்த புல்லுக்கு மேலே வாட்டர் ட்ராப்லெட் சின்ன நீர்த்துளி இருக்கோ, அந்த நீர்த்துளி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த நீர்த்துளியில் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பனை மரத்துமே அந்த நீர்த்துளிக்குள்ளே தெரியும். அதே மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி தான் திருக்குறள் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய விஷயங்களும் அதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அந்த தமிழன் அறிவியல் முன்னோடி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் கட்டுரையாக எழுதியிருக்கிறாங்க. அதில் பல்வேறு அறிவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மொழி அப்படின்றது அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கிறாங்க. சரி, இந்த கான்ஃபரன்ஸினுடைய வேறு நோக்கங்கள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். டிசமினேட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டு சொசைட்டி. அறிவியல் முன்னேற்றங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொண்டு வரது. இன்டிகிரேட் இண்டிஜினியஸ் நாலேஜ் வித் மாடர்ன் சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ். பாரம்பரிய அறிவியும் நவீன அறிவியலையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த மாநாடு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதும் நோக்கமாக வச்சுருக்கிறாங்க. டெவலப் சயின்டிஃபிக் ஒகாபுலரி அண்ட் லிட்ரேச்சர் இன் தமிழ். தமிழ் அறிவியல் சொற்களஞ்சியம் மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு தூண்டுகோலாக இந்த மாநாடு அமையணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களாக இருக்குது. அப்போ அப்ஜெக்டிவ்ஸ். ஒருவேளை நேஷ்னல் தமிழ்
சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றதுனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டால் இது எல்லாத்தையுமே நம்மளால் சொல்லிட முடியும். அடுத்ததாக தீம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றதான் இந்த மாநாட்டினுடைய தீம், கருப்பொருள். அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலையான வளர்ச்சி அப்படின்றதான் அதனுடைய கருப்பொருள். ஸோ இப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு திங் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை. அடுத்ததாக க்ரீன் டெக்னாலஜிஸ், பசுமை தொழில்நுட்பங்கள். அது என்ன பசுமை தொழில்நுட்பங்கள்? இயற்கையை பாதிக்காமல் பண்ணக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களும் பசுமை தொழில்நுட்பங்கள் தான். சரிங்களா? ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வகைகள். கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன், காலநிலை மாற்றத்திற்கான தீர்வுகள். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்றை பார்த்தேன், தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. சென்னை வானிலை மையம் ஒரு நியூஸ் வேறு போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வழக்கமாக மே மாதத்தினுடைய இறுதி ஜூன் 15க்கு அப்புறம் வெயிலினுடைய தாக்கம் குறையும். ஆனால் எல் நினோவினுடைய தாக்கத்தால் இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்குமே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த காலநிலை மாற்றம் நடைபெறுவதால் பாருங்கள் எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு. இந்த வருஷம் நம்ம தலைமுறை நாம் இந்த மே மாதத்தையே சொல்லலாம். மே மாதம்னா வறண்ட மாதம் இல்லைங்களா? ஆனால் இந்த மே மாதம் தொடங்கிய பொழுதே 10 நாள், சரியாக சொன்னால் 8ஆம் தேதி வரை 8 நாள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு இருந்தது இல்லைங்களா? எங்கே திரும்பினாலும் மழை. என்னடா மே மாதம் மாதிரியே தெரியல அப்படின்னு. மே மாதம் மழை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, காலநிலை மாற்றத்தால் வந்தது. அப்போ அந்த காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் நம்ம இங்கே அறிவியல் தொழில்நுட்பங்களை சிந்திச்சிருக்கோம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இயற்கைக்கு பாதகமாக போயிடக்கூடாது. நம்ம டெவலப்மெண்ட் இதை டெவலப் பண்ணி நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னா அது பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அப்போ நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல், என்விரான்மெண்ட்டை எந்த வித டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கோம். அடுத்ததாக சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நிலையான வேளாண்மை. அதுக்கு தேவைப்படுற என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜிஸ் உருவாக்கணும் அப்படின்றத பேசியிருக்கிறோம். ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், வளங்களினுடைய பாதுகாப்பு. டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் ஃபார் சொசைட்டியல் சேஞ்சஸ், சமூக பிரச்சனைகளுக்கான தொழில்நுட்ப தீர்வு. அப்போ இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது எல்லாவற்றையும் இந்த மாநாட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப குறிப்பு எல்லாமே பாருங்கள் எதோடு தொடர்புடையது அப்படின்னு, காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடையது. இப்போ புரிஞ்சிருச்சா நேஷ்னல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு? தமிழர்கள் சங்க காலத்திலிருந்தே இயற்கையோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. உலகின் எந்த மொழியிலையுமே திணைன்ற கான்செப்ட் கிடையாது. என்னையா அந்த திணை, அகத்திணை புறத்திணைன்றீங்க, என்ன திணைனா அப்படின்னா, திணை என்பது மனிதன் இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடியதை தான் நம்ம திணை அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை இல்லாமல் மனிதன் இல்லை. மனிதன் இல்லாமல் இயற்கை மட்டும் இருக்கா? அது இருக்கும், பிரச்சனை கிடையாது. நம்ம வாழணும்னா நமக்கு தான் இயற்கை தேவை. இயற்கை வாழ்வதற்கு மனுஷன் தேவையே இல்லை. சொல்லப்போனால் நாமெல்லாம் இல்லைனா தான் இயற்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாம தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது ஏன் தமிழ் வழியிலேயே இந்த அறிவியல் தொழில்நுட்ப டிஸ்கஷனை இவங்க நடத்தணும் அப்படின்னா, மிக முக்கிய காரணம் இந்த காலநிலை மாற்றத்தை நாம் சரியான விதத்தில் கையாளணும். அப்போ அதுக்கான முன்னெடுப்புகள், அதுக்கான ஒரு சில விஷயங்கள் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் நேஷ்னல் தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றத பிப்ரவரி மாதத்தில் நம்ம நடத்தியிருக்கோம். சரி, ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக எதெல்லாம் விவாதித்திருக்கிறார்கள்? ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், அப்போ இயற்பியல் மற்றும் வேதியியல் சார்ந்த அறிவியல், லைஃப் சயின்ஸ் உயிரியல் சார்ந்த அறிவியல், மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ அறிவியல், மேத்தமேட்டிக்ஸ் கணிதம், அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் வேளாண் மற்றும் அறிவியல், அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ் பூமி மற்றும் சுற்றுச்சூழலுக்கான அறிவியல், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இந்திய பாரம்பரிய அறிவு அமைப்புகள். இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்க வேண்டிய ஒன்று. நம்ம எவ்வளோ மாடர்னாக கொண்டு போயிருந்தாலும் சரி,
பாரம்பரிய அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கூகுளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மழை பெய்யும் பெய்யாது அப்படின்னு. ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எது மழையா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வச்சு இல்லை இன்றைக்கி மழை பெய்யாது அப்படின்றாங்க. கூகுளில் நமக்கு 74% பாசிபிள் ஃபார் ரெயின் இருக்குது. 74 அப்போ கண்டிப்பாக மழை பெய்யும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உள்ளூர் விவசாயிகள் பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு மழை பெய்யாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் மழை பெய்யலை, கூகுள் தோத்துருச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை நமக்கு வேண்டும் அப்படின்னா 2004 வருஷம் டிசம்பர் 26 சுனாமி தாக்கியது. அந்த சுனாமியினுடைய தாக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுமைக்குமே, குறிப்பாக இந்த பே ஆஃப் பெங்கால் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. எக்கச்சக்கமான உயிரிழப்புகளும் நடந்தது, மறுக்க முடியாத ஒரு உண்மை. தமிழ்நாட்டில் ரொம்ப கொடூரமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில திரைப்படங்களும் கூட காட்டியிருப்பாங்க சுனாமி அட்டாக். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது இல்லையா, அந்த தீவுகளில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட தீவு இருக்குது. இந்தியர்கள் யாருமே அங்கே அலோடே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. நார்த் சென்டினல் ஐலாண்ட், அதாவது வடக்கு சென்டினல் தீவு அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சென்டினல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பழங்குடியினருக்கு இன்னும் அவங்களுக்கு லைட் அப்படின்ற விஷயமே தெரியலை, ஒளி ஃபயரை கண்டுபிடிக்கலை. நைட் டைம் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும், அவங்களுக்கு இன்னும் எப்படி தீ கொளுத்தணும்னு கூட தெரில. அப்போ ஸ்டோன் ஏஜ், கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மாதிரி தான் அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையா சொல்கிற? ஆமாம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி கற்கால மனுஷனை வாழ்ந்தான், அதே மாதிரி தான்ப்பா இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு டேட்டா சொல்லுது. இந்த சுனாமினால் நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்கோம், எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம், ஆனால் அந்த சுனாமியை கணிக்க முடியல அப்படின்னு சொல்லி நமக்கே நிறையா உயிர் சேதம் வந்துச்சு. இப்போ இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னா யோசிக்குது, எப்பா இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்க நமக்கே கணிக்க முடியல, உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சுப்பா. அந்த நார்த் சென்டினல் தீவை பாருங்கப்பா, அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன நிலமை ஆனாங்கன்னே தெரியலையே, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு சென்டினல் தீவை சர்வேலன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை விட்டு பார்க்குறாங்க. பார்த்தால் அந்த தீவில் அப்ராக்சிமேட்டாக 200 சம்திங், அப்போ 200 சில்லறை நபர்கள் தான் இருந்திருக்கிறாங்க, 210ன்னு வச்சுக்கோமே. இவங்க சர்வேலன்ஸ் பண்ணான்னு ஃப்ளைட்டை கொண்டு போனால் ஃப்ளைட்லேருந்து அவங்க செக் பண்ணி பார்த்தா 210 பேரும் அப்படியே இருந்தாங்க, யாருக்கும் எந்த சேதமும் கிடையாது. எப்படி இவங்க தப்பிச்சிருக்கக்கூடும் அப்படின்னு திரும்ப சர்வேலன்ஸ் எடுக்கிறாங்க. இமேஜஸ்லாம் வச்சு பார்த்தா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய எல்லா இடமும் டேமேஜாக இருக்குது, எல்லா இடமும் டேமேஜாக இருக்குது. எப்படி இந்த 200 பேருமே தப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இமேஜஸில் ஒரு சில இமேஜஸ் மூலமாக நமக்கு தெரியுது, மக்கள் இந்த சுனாமி வருவதை தெரிந்து அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் மற்றும் உயரமான மரங்கள் மீது ஏறியதற்கான தடயங்கள் அந்த இமேஜஸில் நமக்கு கிடைக்கிது. அப்போ பாருங்கள், டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துருக்கிற நமக்கு சுனாமி வரப்போகுதுன்றதை கணிக்க தெரியல. அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பழங்குடிகளாக இருக்கிறாங்க, கற்கால மனித மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கணிச்சிட்டாங்க. இதுதான் அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அப்போ நம்ம வேணால் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சுக்கலாம் இல்லைங்களா, ஆனால் அந்த ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய இந்த நாலேஜ், விவசாயம் சார்ந்து வரக்கூடியது அப்படின்றது இந்திய மக்கள்கிட்ட நேரடியாக நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம வேணால் ஃபிஷரி சயின்ஸ் படிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் மீனவ மக்கள்கிட்ட போனால் தான் அந்த கடலினுடைய மாற்றங்கள் குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். நாம் படிப்பதெல்லாம் ஏட்டுக்கல்வி, ஆனால் இங்கே போனால் தான் தெரியும். இதுதான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் பற்றியும் இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் நமக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ சயின்டிஸ்ட் ஃப்ரம் CSIR லேப்ஸ், IIT அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ IIT நிறுவனங்கள், CSIR அப்படின்னா சென்ட்ரல் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ மத்திய அறிவியல் சார்ந்த மற்றும் தொழிற்சாலைகளுக்கான ரிசர்ச், ஆராய்ச்சி. ஸோ அந்த அமைப்பு மற்றும் IIT நிறுவனம், பல்வேறு பல்கலைக்கழகங்கள்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் அட்டெண்டட். அப்போ அரசு தரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பியூரோக்ராட்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 192 ரிசர்ச் பேப்பர், அப்ஸ்டாக்ஸ் இதெல்லாமே தமிழ்லேயே ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அரௌண்ட் 500 participants including students, faculty members and researchers attended the conference. 500க்கு மேற்பட்டவர்கள் இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
யங் ரிசர்ச்சர்ஸ் ரிசீவ்ட் அ பிளாட்ஃபார்ம் டு ஷோகேஸ் தேர் ஒர்க். இளம் ஆராய்ச்சியாளர்கள், அப்போ அவங்களுக்குலாம் பாருங்கள், தமிழ் இலக்கியங்களில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக சொல்லியிருக்குங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டெக்னாலஜி 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை வெளியே அவங்க சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இப்படி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்லியிருந்துருக்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களோடு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். சரி, ஸோ இதனால் யார் யாருக்கு என்னென்ன லாபம்? முதல் லாபம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கான்ஃபரன்ஸ்னால என்ன லாபம் அப்படின்றத பார்க்கும். ரிசர்ச் எக்ஸ்போஷர், ஆராய்ச்சிக்கான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோன்னா R&D ரிலேட்டடாக எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியுது. சயின்டிஃபிக் திங்கிங், அறிவியல் சிந்தனை வளர்ச்சி அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிது. இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி, புதுமை மற்றும் படைப்பாற்றல்கள் அவங்களுக்கு கிடைக்குது. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்டெம் ஃபீல்ட்ஸ், அப்போ ஸ்டெம் துறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் அது முன்னேற்ற பாதைக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. அது என்ன சார் ஸ்டெம் அப்படின்னா? ஸ்டெம் STEM, சரிங்களா? எஸ் அப்படின்னா சயின்ஸ், T அப்படின்னா டெக்னாலஜி, E அப்படின்னா இன்ஜினியரிங், M ஃபார் மெடிசன்ஸ், மெடிக்கல் ஃபீல்டு. அப்போ பாருங்கள், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நாம் படிக்கிறப்பே இன்னும் என்னென்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்தந்த துறைகளில் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அடுத்து நம்ம சொசைட்டிக்கு இதனால் என்னங்க பெனிஃபிட் இருக்க போகுது? ஏன்னா ஒரு மாநாட்டை நடத்தி வச்சுக்கிட்டு அந்த மாநாட்டினால சமூகத்துக்கு என்னங்க நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டின் மூலமாக சயின்டிஃபிக் அவேர்னஸ் அப்படின்றது கிடைக்கும். அறிவியல் விழிப்புணர்வு அப்படின்றது நமக்கு அதிகரிக்குது. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், புதிய தொழில்நுட்பங்களை தமிழ்லேயே புரிஞ்சுக்க நம்மளால் முடியுது. ப்ரமோஷன் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங், ஆதார அடிப்படையிலான முடிவு எடுத்தல் அப்படின்றது நமக்கு தெரியுது. டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மைக்கான வளர்ச்சி நமக்கு தெரியுது. அப்போ இது எல்லாமே நமக்கு லாபங்களாக பார்க்குறோம். இவ்வளோ லாபம் வந்திருக்கா சார்? ஆமாம். அப்போ இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னா இதில் ஒரு சில சவால்களும் நமக்கு இருக்கணும்ல? கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்த நேஷ்னல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சவால்கள்? லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் சயின்டிஃபிக் கண்டென்ட் இன் தமிழ். ஆமாம், தமிழில் அறிவியல் உள்ளடக்கங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ குறைவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. குறைவுனா நம்ம கண்டுபிடிச்சது குறைவு, இன்னும் எக்கச்சக்கமாக இலக்கியங்களில் இருக்க தான் செய்யுது, நம்ம இன்னும் கரெக்டாக டீகோட் பண்ணல. லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு சயின்டிஃபிக் டெர்மினாலஜி, ஒருங்கிணைந்த அறிவியல் சொற்களஞ்சியம். அப்போ இந்த ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டராக இருக்கக்கூடிய அறிவியல் வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு சரியாக தமிழில் எப்படின்னு சொல்லன்னு தெரில, கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண தெரியலை. லோ நம்பர் ஆஃப் தமிழ் மீடியம் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், தமிழில் ஆராய்ச்சி வெளியீடுகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா தமிழ் மீடியத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கம்மி. அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க தமிழில் போய் ஆராய்ச்சிகளை வெளியிட முடியுமா? இல்லை. அப்போ தமிழ்லேயே படித்தவங்களால தான் வெளியிட முடியும். தமிழ்லேயே படித்த மாணவர்களே கம்மி. அப்போ அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எப்படி, படிக்கிறவங்களே கம்மினா அப்போ ஆராய்ச்சி முடிவுகள் வெளியிடுறதுல எப்படி கூட இருக்க முடியும்? அப்போ அதுவும் கம்மியாக தானே இருக்கும். நீட் ஃபார் கிரேட்டர் இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன், தொழில் கல்வி மற்றும் நிறுவன ஒத்துழைப்பினுடைய தேவை இருக்குது அப்படின்றது நமக்கு இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கான்ஃபரன்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நமக்கான சவால்கள். உண்மைதான், நிறைய டேட்டா கிடையாது இல்லையா, ப்ராப்பராக அதை கொண்டு போகிறதுக்கான சரியான தமிழ் வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிக்கலை இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் சவால்கள் தான். சரி, இந்த சவால்கள்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் முன்னோக்கி கொண்டு போகலாம், என்னென்ன சஜஷன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் திங், டெவலப் தமிழ் சயின்டிஃபிக் டிக்ஷனரிஸ். அப்போ தமிழ் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அறிவியல் அகராதிகளை நம்ம உருவாக்கணும். ஏன் அறிவியல் அகராதிகளை உருவாக்கணும்? ஒரு டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வருது அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை தமிழில் நமக்கு சொல்ல தெரியணும் இல்லைங்களா? டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, மின் தொழில்நுட்பம்னு சொல்லி பழகணும்.
ஏன்னா அப்போ தொழில்நுட்பங்களை தமிழில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரணும், தமிழில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா சரியான தமிழ் வார்த்தைகள் அதுக்கு இருக்கணும், சரியாக பேர் வைக்கணும் இல்லையா? அடுத்ததா என்கரேஜ் தமிழ் ரிசர்ச் ஜேர்னல்ஸ், தமிழ் ஆராய்ச்சி இதழ்களை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா எல்லா ஆராய்ச்சி இதழ்களும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஏன் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ தமிழ் ஆராய்ச்சி அப்படின்றத செய்வாங்க. அப்போ தமிழ் அவன் ரிப்போர்ட் தான் தமிழில் எழுதுவான், தமிழ் மீடியத்திலே படித்தவன். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன் தமிழில் ரிப்போர்ட் எழுத முடியுமா அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. டிரான்ஸ்லேட் பண்ணால் அவங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆங்கிலத்தில் படித்தவன் ஆங்கிலத்தில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ தமிழ் ரிசர்ச் ஜேர்னல்ஸை நம்ம நிறையா என்கரேஜ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் சயின்டிஃபிக் ரைட்டிங் கோர்சஸ் இன் தமிழ், தமிழ் அறிவியல் எழுத்து பயிற்சிகளை அறிமுகப்படுத்தணும். இன்க்ரீஸ் ஃபண்டிங் ஃபார் சயின்ஸ் கம்யூனிகேஷன், அறிவியல் தகவல் பரப்புவதற்கான நிதியை நாம் அதிகரிக்கணும். ஸோ இப்போது ஒட்டு மொத்தமாக யோசிச்சு பாருங்கள், என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கான என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாமே நேஷ்னல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றதுக்கு பற்றி முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இதை எல்லாத்தையும் எழுதிட்டு அப்போ கன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? கன்க்ளூட் பண்ணணும். அப்போது இந்த நேஷ்னல் தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது 2024 நடந்தது. ஒரு லேண்ட்மார்க் இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, தமிழ் மொழியிலேயே அறிவியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தமிழ் மொழிக்கும் அறிவியலுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் 2047 விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்முடைய வளர்ந்த நாடு அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம்ல. அப்போ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ் மொழியிலேயே படிக்கக்கூடிய, தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்கள் அவங்களும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாநாடு ரொம்பவே உறுதுணையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம எழுதி முடிச்சிடணும். ஒருவேளை இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ் மொழிக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? எஸ், தமிழ் மொழி சார்ந்து அறிவியல் தொழில்நுட்பம் ஆல்ரெடி நமக்கு இருந்திருக்கு. சங்க காலத்திலிருந்தே, சங்க இலக்கியங்கள் தொடங்கி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் தமிழ் மொழியில் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். இந்த மாநாட்டின் மூலமாக தமிழில் ஒரு சில புதிய வார்த்தைகள் உருவாகுது, புதிய வார்த்தைகளை நம்ம உருவாகியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தாய்மொழி வழியில் கல்வி கற்பதற்கான ஊக்குவிப்பாகவும் இது இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், தாய்மொழியில் கல்வி கற்பது அப்படின்றது நல்லதா, மற்ற மொழியில் கல்வி கற்பது நல்லதா? டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டால் தெரியும், ஐயா தமிழ் மீடியம்ங்க நான், ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் தமிழில் தேடினா டேட்டாவே கிடைக்காது, தமிழில் ரெஃபர் பண்ண புக்கு கம்மி தான், ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுறவனை பாருங்கள் எக்கச்சக்கமாக டேட்டாஸ் கிடச்சிட்டே இருக்கும், எக்கச்சக்க டேட்டாஸ் கிடைக்கும் ஆங்கிலத்தில். ஆனால் தன் சொந்த மொழியில் படிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய தெளிவு மற்ற மொழியில் படிக்கிறவங்கள்ட்ட இருக்காது. எல்லாரையும் சொல்லலை. இப்போ ஒரு சிலர் சின்ன வயசுலேருந்தே எல்கேஜிலேருந்தே இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய புரிதல் நன்றாக இருக்கும். ஆனால் ஒரு சில மாணவர்கள் அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க, அர்த்தம் புரிஞ்சுலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, படிச்சிருப்பாங்க. ஏன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க படிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொந்த தாய்மொழியில், அப்போது தமிழ் மொழி வழியில் படிப்பவர்கள், ஏன்னா தாய்மொழி வழியில் படிக்கிறப்ப அவங்க அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சிருப்பாங்க. அப்போ இதனால் படிப்பதற்கான தேவை அப்படின்றது கிடையாது. அதனால் தமிழ் வழியிலேயே நீங்கள் அறிவியல் தொழில்நுட்பங்களை படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக, ஒரு ஊன்றுகோலாக இந்த மாநாடு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது நேஷ்னல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் அது எப்போ நடந்தது அப்படின்னு வேணால் கேட்கலாம். February 2026 நடந்தது. எந்த ஊரில் நடந்துச்சுன்னு கேட்கலாம், கண்ணை மூடிட்டு சென்னைன்னு சொல்லிடலாம். சரி, இதை நடத்திய 2 அமைப்புகள் யார் யார்? ஒன்று அறிவியல் சங்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் சங்கம். இன்னொன்று சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIR, அவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர். CSIR-உடைய SCRC எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் அவங்க கேட்குறது. மெயின்ஸில் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எழுதணுன்னா நமக்கு ஸ்கோர் வந்துடும்.
பொதுவாக மெயின்ஸ் பொறுத்தவரை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் முக்கியம். அவங்க எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணோன்னா மெயின்ஸ் அப்படின்றது ரொம்ப எளிமையாகவே கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.